ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே, எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதிகமாய் தேவனை நேசிக்கிறீர்கள், அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 2 அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் மனிதனுக்காக இந்த பூமியை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை ஆதாமும் ஏவாளையும் தேவனாய கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலிலே உண்டாக்கினார். அந்த சரீரத்திலே மரணமோ, அந்த சரீரத்திலே வியாதியோ, அந்த சரீரத்திலே துக்கமோ, அந்த சரீரத்திலே வேதனையோ இல்லை. அவர்களுக்கு மரணம் என்று ஒன்று இல்லை. அவர்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டார்கள். எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ, எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுது அவர்கள் மரணம் என்னும் ஒரு கொடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வல்லமையை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. இந்த உலகம் முழுவதிலும் அவன் எந்த மதத்தை சார்ந்த மனிதனாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குள்ள மனிதனாயிருந்தாலும், அருமையானவன் விஞ்ஞான துறையிலே சிறந்த மனிதனாயிருந்தாலும், அல்லது மருத்துவ துறையிலே அவன் சிறந்த மனிதனாயிருந்தாலும், அல்லது சட்டத்துறையிலே அவன் பெரிய மனிதனாயிருந்தாலும், அரசியலிலே அவன் பெரிய மனிதனாயிருந்தாலும், மரணத்தை இந்த உலகத்திலே எல்லா மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். யோபு சொல்லுகிறான், கடந்து போக முடியாத ஒரு எல்லையை தேவன் மனிதனுக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அதுதான் மரணம். அதை ஒருவரும் கடந்து போக முடியாது. ஆண்டவர் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, அப்பொழுது தேவன் மனிதனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி விரும்பினார். தன்னோடு கூட அவன் இருக்கும்படி விரும்பினான். அவன் அவரை தனியாய் விட்டதினாலேதான் அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலே இருக்கிற தேவன். அங்கே நீங்கள் வாசிக்கலாம், பரலோகத்தில் இருக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நித்தியத்தை குறித்து இந்த வேதம் ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரையில் நீங்கள் வாசித்துக் கொண்டே போனால் ஒரு மகிமையான சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன சத்தியம் என்னவென்றால், தேவன் இருக்கிற இடத்திற்கு நாம் போகிறோம். தேவ சாயலை நாம் அணிந்து கொண்டு போகிறோம். ஏதோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் காணப்படாமல் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எலியா மரணத்தை காணாதபடி
இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்கவில்லை? அருமையான ஏன் மரணத்தை ருசி பார்த்தார்? ஏன் அவர் மரித்தார் என்றால் மரணத்திலே இருக்கிற மனிதனை விடுதலையாக்கும்படி அவர் மரிக்க வேண்டியதாயிருந்தது. எலியாவுக்கு அந்த ஊழியம் இல்லை, ஏரோவுக்கு அந்த ஊழியம் இல்லை. நான் என்னுடைய இதயத்திலே ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, நீ பூமியை சிருஷ்டிக்கும் போது இயேசு அங்கே இருந்தார், அவர் மரணத்தை சந்தித்தாரே. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மரணத்திலே கட்டப்பட்ட மனுஷனை விடுதலையாக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. நான் அந்த பகுதிக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்பவில்லை. கர்த்தர் ஒரு மகிமையான தேசத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு விசுவாசியா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? அவர் வாயை திறந்து பண்ண முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கொண்டு வரும்படியாய் நான் போகிறேன், மறுபடியும் வருவேன். எதற்காக? அந்த வாசஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு போகும்படியாய். எபிரேயருக்கு நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நீங்கள் என்னை கொண்டு பயன்படுத்தும்படி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையிலுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்தேன். பரலோகத்தினுடைய சுதந்திரம் தான் நிலையான சுதந்திரம். அதுதான் நமக்கு நிலையான சுதந்திரம். இன்னும் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிறுவனம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். எபிரேயருக்கு நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 15 16 வாசிக்கலாம். நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களேயானால் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாங்கள் விரும்பினோம். நாங்கள் விட்டு வந்த தேசத்தை அருமையான திரும்பி போவதற்கு எங்களுக்கு சமயம் இருந்தது, எங்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினோம். நிறைய ஜனங்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை பின்மாற்றத்திலே போய்விட்டார்கள். உலக ஜனங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் வசதியா இருக்கிறார்கள், படிச்சிருக்கிறாங்க, பணம் இருக்கிறது, அவங்க இயேசுவையா இருக்கிறாங்க. அந்த பையன் படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறாங்க. பிசாசு அவருடைய உள்ளங்களில பூமிக்குரிய காரியங்களை மேன்மையாய் பேசுகிறார். இரவிலே படிக்கும் போது ஏன்னா இங்க ஒழுங்கா பைபிள் படிக்கிறது இல்ல, ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கறது இல்ல. எப்ப ஒருத்தர் பின்மாற்றத்திலே போறான் என்றால் அவன் சபையை ஒருவன் எப்பொழுது குற்றப்படுத்துகிறானோ, சபை ஊழியக்காரனை ஒருவன் எப்பொழுது குற்றப்படுத்துகிறானோ, அவனுக்குள்ளே காரினுள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இதயத்தை நிரப்ப ஆரம்பித்துவிடும். அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமை மிகவும் பரிதவிக்கப்பட்டதாக முடியும். அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் அருமையான செம்மையாய் முடிவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சேஷபுத்திர பாகத்தை பைத்தூளுக்காக விற்று போட்டார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு கூட தேடினானாம், அது அவனுக்கு கிடைக்கவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ ஆண்டவரை தேடுகிற இந்த பலமுள்ள நாட்களில் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற
வாட்ஸ்அப்ல நீ செல்ல கட்டுறீர்கள், இது கூட தடை பண்ணப்படும். சபைகள் அடைக்கப்படும். ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே தேசம் போய்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அறியும் போது நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அருமையானுடைய ஆண்டவர் மத்திய வானத்திலே கோடான கோடி தூதர்களோடு அவர் வருவார். நிலையான நகரம் இங்கே இல்லை. வேதம் சொல்லுகிறது நம்மை பரதேசி என்று அழைக்கும் பெரிய மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு முன்னே போட்டுக்கிறார். நானே என் வீட்டுக்கு முன்னாடியே தான். நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடிச்சு என்றுதான். நிலையான நகரம் இங்கே இல்லை. இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வாரத்தோடு கூட உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலங்களிலே இடத்தை விட்டு நீ போகும்போது ஒரு பரம தரிசனம் ஒரு ஆவியிலே ஆத்மாவிலே உண்டாகட்டும். ஒரு பரம தரிசனம் உள்ள மனிதனாய் இந்த பூமியிலே ஜீவித்தவர்கள் ஆபிரகாமுக்கு அந்த தரிசனம் இருந்தது, யாக்கோபுக்கு அந்த தரிசனம் இருந்தது, ஈசாக்குக்கு அந்த தரிசனம் இருந்தது. ஆகவே அந்த தரிசனம் அவர்களை கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்படி இல்லாத பணமா? ஆபிரகாமுடைய செல்வம் பூமி தாங்க கூடாததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் தரிசனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஒரு தூர தரிசனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிலிப்பியர்கள் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் நிறைய வசனம் இருக்கிறது. ஆனால் நான் செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 3:20 வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்புக்கு நாம் போகும்படியாய் நானும் உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கொள்ளும் தான் சொல்றேன். உங்களால் நடக்க முடியல, படுக்கையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, வயசாயிட்டு வயசாயிடுச்சு. சரி, இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் ஜெபம் எடுத்துக்கொண்டு கஷ்டப்படக்கூடாதுப்பா சொல்லுவாங்க. வரப்போகிறதை பார்த்து எலியாவை தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படி தீர்மானித்தார். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அருமையான தீர்மானித்தவர் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர் ஒரு 4 இடத்தை அவன் கடந்து போகிறான். அதற்கு பின்புதான் அவன் பரலோகத்திற்கு அக்கினி ரதங்களோடு கூட, அக்கினி குதிரைகளோடு கூட, அக்கினியிலே அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அவனை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். ஆண்டவர் அவனை எடுத்துக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரலோக தரிசனம் உங்களுக்குள்ளே உண்டானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அங்காரியர்கள் துக்கப்படுகிறது போல நீங்கள் துக்கப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மை எடுத்துக் கொள்கிறார். எல்லாருக்கும் ஆசை இந்த சரீரத்திலே இருக்க வேண்டும், அவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆசை, நமக்கும் ஆசை. இந்த சரீரத்தை விட்டு யாரும் போக வேண்டும் என்று விரும்புகிறது, யாரும் போக வேண்டும் என்று விரும்புகிறது. 100 வயசானா கூட யாரும் போக வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்ம பூமியிலே வாழ்கிற நாட்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். சிலர் 40 வயசுல போயிடுறாங்க, சிலர் 30 வயசுல போயிடுறாங்க, சிலர் பிறந்த குழந்தையும் மறித்து விடுகிறார். எங்களுக்கு ஒரு பையன் அருமையா வேணி ஆஸ்பத்திரியில மறித்து போனான். சின்ன குழந்தை. அப்ப நான் முடியல இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. கஷ்டம்னா சொல்ல முடியாத கஷ்டம். நான் ஊர் நாகர்கோவிலுக்கு அங்க மெட்ராஸ் வந்து வந்தேன். இறந்து போயிட்டாங்க, வாடிலாம் கொண்டு போக முடியாது.
அடக்கப்படவே முடியாது. அப்போ நான் ரொம்ப துக்கத்துல அன்னைக்கு படுத்துருந்தேன். அப்போ ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்திலே அந்த அருமையான நல்ல ரெக்கைகளோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஒரு கூட்டம் போகிறதையும் அதுவும் பையன் சொல்லிச்சு அவ்வளவுதான் தரிசனம் அப்படின்னு. ஏன்னா நான் நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருக்கிறேன், துக்கத்தோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக பாடுபடுகிறோம், இவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வர வேண்டுமா அப்படின்னு பையன் செத்துட்டு அவர் ஊர்ல செத்துட்டா பரவாயில்ல, வந்த வழியில செத்துமா அப்படின்னு யோசிப்பாருங்க. எல்லா நேரங்களிலும் மரணம் என்று ஒன்று இருக்கிறார். மரணத்தை மனிதன் சந்தித்து ஆக வேண்டும். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிலையான நகரம் இங்கு இல்லை, வரப்போகிறது நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் அங்கே இல்லை. அப்படி இந்த எலியாவை தேவன் எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த 4 இடத்தையும் அதிலே இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடங்களையும் அதிலே இருந்து அருமையான நம்முடைய ஆவிக்குரிய சீரியத்தை பலப்படுத்துகிற நம்முடைய ஆவிக்குரிய சீரியத்தை அருமையான கற்றக்கூடியவர்களை ஆயத்தப்படுத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது ஆண்டவர் அவனை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கில்கால் என்ற ஒரு இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கில்காலை குறித்து வேத புத்தகத்திலே வாசித்தால் சுகபோகமான வாழ்க்கையை காட்டுகிற ஒரு இடம் கில்கால். சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அடையாளமாக இந்த கில்கால் இருக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்றால், இங்கே சவுல் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனை கில்காலிலே கொண்டு போய் அவன் மரித்த இடம் யுத்தக்களத்திலே அவன் மரித்து போனான். ஆனால் அந்த பட்டணத்தார் அவனை கில்காலிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தான் மனிதன் தேடுகிறான். ஒரு சுகபோகமான வாழ்க்கை தான் மனிதன் விரும்புகிறான். இந்த கில்காலை குறித்து சரித்திர குறிப்புகள் வாசிக்கிற போது அருமையான செழிப்பான பட்டணம். நீங்கள் எபிரேயர்கள் நிறுவனம் அருமையான 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கில்கால் என்றால் அருமையான நல்ல புரிஞ்சுங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி பிரசங்கம். கில்கால் என்றால் சுகபோகமான வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண முடியாதபடி தடை பண்ணுகிற ஒரு வல்லமையான சக்தி சுகபோகமான வாழ்க்கை. வாசிக்கலாம். இனிவரும் பலன்கள் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்திலே இருந்து வந்த பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினேன். அருமையான தேவனுடைய சுகபோகமான வாழ்க்கை நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அருமையான ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அவருடைய பயிரும் அவருடைய தானியங்களும் மிகுதியாய் விளைந்ததனால அவர் ஒரு பெரிய பண்டகசாலையை கட்டி அந்த பண்டகசாலையிலே அந்த தானியங்களை சேர்க்கிறான். ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ கவலைப்படாது, அநேக நாள் புசித்து பூரிப்பாகும்படியாய் பண்டகசாலை அவர் நடத்தினான். ஆண்டவர் பார்த்து அவரை பார்த்து சொல்லுகிறார், மதிகட்டவரே, இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டோம், உன்னுடையது யாருடையதாக மாறும். கட்டின வீடும் நீல பொருளோ கண்டிடும்
தீராதே, அது நம்பாது மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே. மறவாதே ஆண்டவரை வருவார். கருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. மோசே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். இனி வருகிற பலன், அதையும் அரண்மனையையும் அவன் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். அரண்மனை மிகவும் அழகாயிருக்கிறது. அங்கே அருமையான அரண்மனைக்குள்ளே நான் ரெண்டு மூன்று தடவை இருக்கிறேன். அவ்வளவு அழகாயிருக்கிறது. அதிலே சித்திரம் தீர்த்த கண்கள், அருமையான அழகான படங்கள், பல வர்ண படங்கள். அது மாத்திரமல்ல, அங்கே பணிப்பெண்கள் என்ன சாப்பாடு வேணும் என்றாலும் கிடைக்கும். அருமையான நமக்கு பணிவிடை செய்யவே நிறைய நமக்கு இருப்பார்கள். நம்முடைய உடை ராஜ உடை. அருமையான மோசே வில்வத்தையிலே வல்லவன், அருமையான வாழ்விச்சையிலே வல்லவன். அவன் அருமையான உடை, அவன் மிகவும் திறமையானவன். எல்லாவற்றையும் அவன் இடை கொடுக்கிறான். அரண்மனை வாழ்க்கை எல்லாம் இடை கொடுக்கிறான். அவ்வளோத்தையும் அவன் இடை கொடுக்கிறான். அதனுடைய ஒரு சின்ன இடத்திலே கூட இந்த அரண்மனை இருக்க முடியாது. ஏனென்றால் பரலோகம் அவ்வளவு மகிமையான ஒரு இடம். ஆகவே ஆண்டவர் அவனை சுத்தத்தை அனுப்பிக்க வாழ்ந்து கூப்பிடவில்லை, ஊழியத்துக்கு வாழ்ந்தான் கூட்டான். ஆனால் மோசே அவன் துன்பத்தை அனுபவிப்பதை பெற்றான். இனிமேல் இந்த ராஜாவுடைய இருக்க முடியாது, ஊழியத்துக்கு வந்துட்டான். இனிமேல் ராஜாவை போல இருக்க முடியாது. அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கடினமான ஜனங்கள் தெரியும், எவ்வளவு கடினமான ஜனங்கள் தெரியும். அவ்வளவு கடினமான ஜனங்களிடத்திலே ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அருமையான இந்த மோசே போல ஒரு மனுஷன் இந்த வேதத்திலே பார்க்கவே முடியாது. அவன் மிகவும் சாந்த உள்ளவன் கேட்டது. அவன் யார் தெரியுமா? ரொம்ப கோபக்காரன். கோபம் வந்தா ஒரே டாலர் ஒருத்தனை வெட்டிடும். ஆனா இப்ப எந்த இடத்துக்கு வந்தா தெரியுமா? ரொம்ப சாந்தம் இல்லை. நான் சில ஊழியத்துக்கு வருகிற ஆட்கள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் அப்படி நிறைய கற்றுக் கொடுக்கிறேன். உலக ஜனங்களிடத்திலிருந்து நாம் சில சமயங்களிலே சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலக ஜனங்கள் அருமையான எல்லாவற்றையும் வெறுக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் சுகபோகத்தை தேடி போகிறார்கள், சுகபோகமாய் வாழ விரும்புகிறார்கள். நான் சிலோவாம் என்ற விஷயம் இருந்தேன். ஜெர்மன் மிஷினர். அந்த ஸ்தாபனத்துடைய பவுண்டர் கார்ல் பெக்கர். அவர் ஜெர்மனில இருக்கிறதான பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல 75,000 சொன்னா இது பல கோடி வரும். ஏன்னா நான் 400 பிள்ளைகளுக்கு இன்சார்ஜா எல்லாம் அப்பா அம்மா இல்லாத அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சு. அவரை வரவேற்க போவாங்க பாருங்க. 22 யூனிஃபார்ம்ல அவங்க ரோஜாப்பு மாலை மாத்திரம் எப்படியும் அந்த நாட்களே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ரோஜாப்பு மாலை அது இது எல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் ஏகப்பட்ட காசு போவாங்க. அவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்காக போவாங்க. ஆனா பார்த்த காணோம். பார்த்தா ஒரு நூலும் ஒரு ஊசி எடுத்து ஒரு இடத்துல கோட்டை கட்சிட்டான். அது வச்சிருந்த கோட்டு 2 போட்டு வச்சிருக்கான். ஆனா அந்த பணத்தை வாங்குறான் பாருங்க. அந்த ஆளுங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்மகிட்ட காசு கேட்கறாங்க. ஏன்ட போன் பண்ணி ஏதாவது உதவி செய்யுங்க. தேவனுடைய எல்லாம் மாறி சுகவாதமாய் வாழ்கிறவன்
கட்டுவதற்கு உதவியாய் இருப்பாய் என்றார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உன் கையை நீட்டுவாய் என்றுதான். அதுதான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதுக்குதான் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அதுக்குதான் இந்த படிப்பிலே கூட உனக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் உனக்கு வேலை கொடுத்திருக்கிறார். வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் நீ வேலையில இருக்கிறாய். எல்லாருக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீ கொடுக்காத போது என்ன நடக்கும் சொல்றேன் கேட்டேன். அந்த நீருச்சு அப்படியே நின்று அது ஊறுவது நின்று. அது மாத்திரம் இல்ல, சில சமயத்தில் மொத்தமாவே அடங்கி மொத்தமாவே விவசாயிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகபோகமான வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் அது புதைக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன், புதைக்கப்படுகிற தீகாலிலே அவரை புதைத்தார். ஆலோசனை எடுத்து கண்டுபிடிச்சு அதை வாசிச்சிடலாம். இந்த செய்தி போறதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சிடலாம். நீங்க அங்கே எழுதா கூட வாசிச்சிடலாம். சவுலை அடக்கம் பண்ண நான் நம்பர்களோட தப்பா சொல்லியிருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட வேண்டும். முன்ன எப்படி வாழ்ந்தீங்களோ அது வேற. இப்ப நீங்க வாழ்ற முறையை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் மாறணும். ஒரு இடத்துக்கு போயிருந்த ஒரு சேர் போட்டுருந்தாங்க. சேர்ல ஒரு விசுவாசி உட்காந்துருக்காங்க. ஒரு கையை கீழே உட்கார வச்சாங்க. ஏன்னு கேட்டா அந்த சேர் மாசமாக போட்டுருந்தாங்க. 4% போனா 4% அக்ரிமெண்ட்ஸ் அவங்க வருஷமா சொல்லுவாங்க. சொல்ற நம்ம ஒண்ணுமே இல்லையா, எல்லாரும் அல்லேலூயா. நீ தாழ்மையாய் நடந்து கொள்ள பழகிக்கொள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறோ, தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். உன்னை ஆண்டவர் பிச்சைக்காரனா இருக்கவன ஊழியத்துக்கு அடைச்சி உன்னை இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சபை கொடுத்து ஊழியத்தை வச்சு உன்னை வச்சிருந்தனா, சரி மெடிக்கல் இருந்து ஒருத்தன் வரான், அவனை பார்த்து வரான். மெட்ராஸுக்கு போல சாதாரண காரியமா அது இசைத்து வரப்போம். இசைத்து வரப்போம். நீங்க ஏதாவது ஏபில மாத்திட்டீங்கன்னா எங்கேயாவது போய் கோடம்பாக்கத்துல போய் நிக்கணும்னா அது வேற எங்கேயாவது போய் நிற்கும். பீச் பக்கம் போய் நிற்கும். ஏன்னா நான் அப்படி இறங்கி இருக்கிறதுனால சொல்றேன். ஆனாலும் மறுபடியும் விசாரிச்சு அங்க போனா அந்த பாஸ் வந்து போனாருன்னா அவரு சாப்பிட்டு சாப்பிட்டு வருவாரு பார்த்தா அவன் சொல்றான் தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்பயாவது சரி தூங்கிட்டு பரவாயில்ல, 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு வர சரி பரவாயில்ல, இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இத்தனை பஸ் 3 மணிக்கு அந்த ஆள் ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். இடையில கிராஸ் பண்ணி போறான். கையை காமிச்சு ரொம்ப பிஸியா இருக்கு, நாளைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நம்ம கடந்து போயிருக்கோம். அதுல ஒரு தீர்மானம் எடுத்த பாருங்க. அன்னைக்கு மெட்ராஸ்ல ஏசுநாதரே வந்தா கூட நம்ம போகிறோம். ஆமா, ஏனென்றால் அவ்வளவு சின்ன பையனா இருக்கிறான். அவங்க அப்பாயின்மெண்ட் வேணுமா? நீ வேணும் வாங்க என் கூட 2 சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம இப்ப கூட போய் காட்டி உங்க பிரச்சனையை பேசுங்க. அங்க தலைமை செயலர் சிஎஃப் இருக்கிற அமைச்சிருங்க. நீங்க வேணாம் சொல்லுங்க, என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் முன்ன பண்ண நான் முன்னாடி பேசுறவங்க காத்து. அருமையான சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் ஜனங்களை பார்க்கிறார்கள். நான் யாரையும் குறைச்சணும்னு சொல்லல. எதுக்காக சொல்றேன்னா நம்ம வந்த வழி நம்ம எப்படி வந்த ஊழியத்துக்கு வரும்போது எப்படி வந்த ரோட்ல நின்னோம். சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு ஒரே ட்ரெஸ் துவச்சு தான் பிரசங்கம் பண்ணோம். மாத்தி போட்டு பிரசங்கம் பண்ணோம். இன்னைக்கு ஐயா பாரிக்கு போயிட்டு வந்துக்கிறார். நீ பாரினா போ, லண்டனா போ, அமெரிக்கா போ, மலேசியா போ. ஆனா நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாது. நான் போனதெல்லாம் போகும்போது கொஞ்சம் வேற மாதிரி போய் பிரசங்கம் பண்ணேன். இந்த ஒயிட்ல பிரிஸ்பன்ல நின்று பிரசங்கம் பண்ணேன். 15 நிமிஷம் தான், 1 மணி நேரம் பிரசங்கம். நான் சொல்றேன், நான் போயிருவேன் சீக்கிரம். எனக்கு ஒரு மீட்டிங் தான், இன்னொரு மீட்டிங் கொடுத்தாங்க, 2 மீட்டிங் கொடுத்தாங்க. எதுக்காக சொல்லுகிறேன்? நான் நினைச்சு அங்க போனா நம்ம அவங்க போட்டுக்கிட்டு போடுறாட்டி சவாரியாக போட்டு போகணும். அங்க போய் பார்த்தா நம்மளை காட்டு மோசமான ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க. நம்ம ஊர்ல இருக்கிற 100 ரூபாய் சட்டை தான் அவங்க போடுறது. தேவனுடைய பிள்ளைகளே,
தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசி அருமையான தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் சுகபோகமாய் வாழ்கிறவள் நீரோடு பெற்றவள். இதோடு பிரசன்னம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கடைசி நாள். புதியவர்களாலோ, ஆ. திருமணமுள்ளவர்களாலோ, ஆ. தேவ பிரியராய் இராமல், ஆ. சுகபோக பிரியராய் சுகபோக பிரியமாய் ஊழியம் சொன்னா ஊழியத்துல நான் கடந்த நாளில் பிரசங்கத்தை கேட்டுட்டார். ஒரு பிரசங்கம் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார். ஊழியத்துக்கு வந்து ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறாரு, பக்கத்துல வந்து நான் படுத்த கட்டில கொடுக்கல. பெரிய பாஸ் சொன்னார், நீ ஊழியத்து செல்ல வேண்டும். அவர் சொன்னார், அந்த கட்டிலேயே நீ கொடுக்காதவன் நீ எப்படி ஊழியம் செய்யணும்? ஊழியம் என்பது ஜீவனை தியாகமாய் வைக்கிறது இடம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ கடந்துதான் வர வேண்டும். நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு, நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு, எல்லாம் உண்டு. இந்த பாதையில நீ வர வேண்டும் என்றால் உன்னை உடைந்து விடுவாய், ஒப்பு கொடுத்தவாய். சண்டை போனா எத்தனை பேருக்கு சண்டை போடும்? எல்லாம் அருமையான சொன்னா சொல்லு பஞ்சாபத்துக்கு மாநகரில் வழக்கு போட்டா எப்படி ஒரு 10 வழக்கு போடலாம்? நான் சொல்றேன், நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அருமையான முட்களின் மத்தியில லீலி புஷ்பமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடுகளின் பாதையிலே மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் வனாந்திரத்திலே மோசே முகம் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் முகத்தை ஒருவரும் பார்க்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமா, அருமையானவருடைய மரணத்திலே கூட சரீரத்தை எடுத்துக் கொள்ளும்படியாய் பரலோகத்திலே இருந்து தேவதூதன் வந்து அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, இந்நாள் வரையிலும் அவனை அடக்கம் பண்ணின கல்லறையை ஒருவரும் அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சின்ன காரியத்தை உன்னாலே விட்டுவிட முடியவில்லை. இந்த சின்ன காரியத்தை உன்னாலே இழக்க முடியவில்லை. அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணார். முன்னாள் மீட்டிங்க இன்னொரு இடத்துல பேசிட்டு போகுது, அருமையான மனைவிட்டு போன் வருது, பையன் போயிட்டான். ஆனா வந்து எந்த வண்டியும் போகவில்லை, யாரும் போகவில்லை, இவரும் போக முடியாது. உதவி செய்ய யாரும் இல்லை. ஆரம்ப ஊழியம் உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த அம்மா அந்த டாக்ஸி பெட்டியில அந்த பையனை வச்சு அந்த அம்மாவே குழி தோண்டி போச்சு. முன்னாடி வீட்டுக்கெல்லாம் முடிச்சுதான் வந்தார். சில சமயங்களில நாம் கடந்து போகிற பாதை கடினமாய்தான் இருக்கும். ஆனால் அதிலே மகிமை இல்லை. அதிலே அதை தேவன் பார்க்கிறார். கேட்கிறேன், எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டு வந்தோம். ஏன்னா இவன் ஒரு பெரிய மாடல் எடுத்து நடந்து வருவான், நிறைய போட் வச்சுக்கிறேன் நடந்து வருவான், பலம் வச்சுக்கிறேன் நடந்து வருவான், மீன் வியாபாரம் நடக்கிறவன், இவனுக்கு கீழே வேலைக்காரர் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் வயதானவன், இயேசுவை காட்டும் வயதானவன், மனைவி உண்டு என்று வேதத்திலே அருமையான நீங்கள் பார்க்கலாம். மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. எப்படி யோசிச்சு பார்த்தேன். அது சொல்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நீ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன்னை பின்பற்றினோம். எல்லாத்தையும் விட்டு உன்னை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு, அடுத்த காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களை ஆகவே பரலோகத்திற்கு எரியாமை தேவன் எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக அவன் கில்காலை அவன் கடந்து போக வேண்டும். கில்கால் என்பது ஒரு செழிப்பான பட்டணம். கில்கால் என்பது அருமையான சுகபோகமாய் வாழ்கிற ஜனங்களை தங்குகிற இடம். அங்கே தான் அடக்கம் பண்ணினதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
அவன் கடந்து வருகிற இடத்தை வாசிக்கலாம். பெத்தேலுக்கு வருகிறான். அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் பரலோகத்திற்கு அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த 2வது இடம் பெத்தேல். பெத்தேல் என்றால் விசுவாசிகளுக்கு எல்லாம், வளர்ந்த விசுவாசிகளுக்கும் அருமையான வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் தெரியும், அது தேவனுடைய வீடு. ஆமென். அது தேவனுடைய வீடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீடு புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சபையாயிருக்கிறது. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் என்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் என்று பெயரிட்டார். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக முதலாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம், அல்லது அவருடைய ஜீவியத்திலே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம் என்னவென்றால், சுலபமான வாழ்க்கையெல்லாம் புதைக்கப்பட வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். சுலபமான வாழ்க்கை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் புதைக்கப்பட வேண்டும். அதற்காய் செலவு பண்ணின பணங்கள், அதற்காய் செலவு பண்ணின நேரங்கள், அதற்காய் காத்திருந்த இடங்கள் எல்லாம் கட்டடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல எவ்வளோ பணத்தை நாங்கள் செலவு பண்ணோம். ஒண்ணும் இல்லை, ஒரு டான்ஸ் பார்க்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு டான்ஸ் பார்த்து வரும்போது பில்லு எழுதுறான் 10,000 20,000. ஒன்னும் அதுக்கு ஒன்னும் சாப்பிடல. அப்படியெல்லாம் பணத்தை வீணாய் செலவு பண்ணுங்க. சுலபமாய் வாழும்படியாய் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுகிறோம், எவ்வளவு பணங்களை செலவு பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் விலைக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிற ஒரு நாள் வருகிறது. அதோ தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே இருந்து துவங்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. லோக ராஜ்யத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இழுக்கும் நெருக்கமான வாசல் தான் இதிலே பிரவேசிப்பவர்கள் சிலரிலே போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு தங்களை ஜனங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தங்களை ஜனங்கள் அருமையான ஒப்புக் கொடுப்பதில்லை. உலகமும் ஒரு கால் உலகத்தில் இருக்கிறது, இன்னொரு கால் சபையில் இருக்கிறது. ஒரு கால் அருமையான உலக ஜனங்களை பிரியப்படுத்துகிற இடத்தில் இருக்கிறது, இன்னொரு கால் சபையிலே தேவனை பிரியப்படுத்துகிற இடத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், 2 காலும் கர்த்தருடைய சபையிலே நாம் இருக்க வேண்டும். என் ஜீவனுள்ள நாடெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுகிறேன். ஆண்டவர் உன்னை சபையாகிய சரீரத்தோடு கூட இணைத்திருக்கிறார். ஆகவேதான் நீ இதுவரையில் ஜீவனோடு இருக்கிறாய். ஊசி கொடுத்து நினைக்காத. ஏதோ கொரோனாட்ட 10 பேருக்கு வந்துச்சு, அதுல 10 பேர் 5 பேர் சுகமாயிட்டாங்க, நாம அதுல ஒரு ஆள் நினைக்காத. கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்துதான். வியாதி கொடுமையை அனுபவிக்காத ரொம்ப சோதரும். நீங்க ரொம்ப எங்களை காட்ட ரொம்ப பாட்டு பாடணும், எங்களை காட்ட ரொம்ப வசனம் வாசிக்கணும், எங்களை பாட்டு இயேசு ரொம்ப நேசிக்கணும். ஆமென். வந்தவங்க இனி ஒருபோதும் அவர்கிட்ட பின்வாங்கி போயிருக்கிறார். எல்லாம் என்ன ஐசியில திரும்ப சரி எழுதுறாங்க, 14 நாள் சரி எழுதுறாங்க. ஐயோ சொன்னதை பார்த்து முதல் நாள் போகும்போது 500 ரூபாய் கொடுக்குற ஆளு 5000 ரூபாய் வாங்கி வச்சிருக்க பாச. இனிமேல் கணக்கு உள்ளது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தான். எனக்கு தெரியும் அடுத்த வாரம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஆபத்து வரும்போது
வாங்கி போற ஆளா இருக்கிறாங்க. இவங்களும் போறதில்ல, போற ஆள இன்னும் கொரோனா இருக்குல்ல, அந்த ஆள் வயசாகி போச்சு, அந்த ஆள் பிரச்சனை பண்ணி சேர்த்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு குடும்பம் பாரு, வர்றவங்களே தடுக்கிறான். இவங்களும் போறதில்ல, போகிறவனையும் என்ன பண்றான்? அதான் வரிசையை செய்யலாம். போறவங்களையாவது பார்த்து எனக்கும் சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பலாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஓ சபை பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாத ஒரு இடம், சத்துரு கிரியை செய்ய முடியாத ஒரு இடம், ஒன்று உலகத்திலே உண்டென்றால் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையிலே சத்துருவாயை சாசி கிரியை செய்ய முடியாது. ஏன் நீங்கள் பலவீனமாய் வந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வீழ்த்திக்கிறார். இந்த பெத்ததிலே யாக்கோபுக்கு கிடைத்த அனுபவம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டான். ரொம்ப நாள் அப்பா அம்மா சிறந்தா வாழ்ந்தாங்க. இப்ப தனியாய் வருகிறான். இரவு நேரத்துல தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கல்லு வச்சு கல்லு ராத்திரி படுத்து தலைவாணிங்களா, கல்ல கூட்ட தூங்குவீங்களா? கல்லுல தூங்குறான்னா அவன் டயர்டா இருந்துமான்னு பாரு. கல்ல தலை வச்சு படுத்துக்கிறான். ஆண்டவருக்கு தரிசனம் கொடுக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் அவனை ஆறுதல் படுத்துகிறார். இதுதான் ஐயா பெத்தேலில் இருக்கிற மேன்மை. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல சபைக்கு வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நீங்க இந்த கேட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பலனோடு கூட போவீர்களான, ஒரு தைரியத்தோடு கூட போவீர்கள். அருமையான உங்கள் உணர்வுகளிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, அருமையான பேச்சிலே, இப்பொழுது எல்லாருடைய உலகம் முழுவதும் இருக்கிற சிந்தனை, பேச்சு எல்லாம் ஊசிதான் இப்ப பிரச்சனை. நீ போட்டே ஊசி, நான் போட்டே ஊசி, நீ போட்டே ஊசி, ஊசி பிரச்சனை தான் பேசிக்கிறேன். கொரோனா 2ஆம் நாள் சொல்றேன். வசனம் தான் உங்க இதயத்திலே ஆழமாய் பதிந்திருக்கணும். உங்கள் எண்ணங்களிலே, உணர்வுகளிலே இங்கே கேட்கிற செய்திகளை மறந்து விடாதீர்கள். சபை பாதாளத்தின் வாசலை அருமையான மேற்கொண்ட இடம். சத்துரு செயல்கள் செய்யும். அதுதான் எபேசியருக்கு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கொலோசியருக்கு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கிறபடி அவரே ஆதியும் அடிப்போரிலிருந்து எழுந்தே முதற் பேருமானார். எபேசியருக்கு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபை மூலமா நீங்க சபையில கர்த்தர் பேசுறாங்க. நான் போன வாரத்துல ரெக்கார்டிங் நீங்க எடுக்கும்போது அவர் பட்சிக்கிற அக்னியா இருந்து அக்னியை அவர் எப்படி மாற்றுகிறார் என்ற ஒரு தலைப்பிலே பேசினேன். ஆனா காலையில இங்க நான் பேசினேன், அவர் பட்சிக்கிற அக்னியாய் உங்களுக்கு இருக்கிறார் என்று பேசினேன். ஒரே வசனம் தான். ஏன்னா அக்னி பட்சிக்கிற அக்னியா என்று அந்த வார்த்தை, என்னடா ஞாயிற்றுக்கிழமை இப்பவுமே ஜனங்கெல்லாம் கொரோனாவை சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்கள நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கு எப்படி பசங்க பண்றது அப்படின்னு யோசிச்சேன். அப்போதான் சொல்றாரு, நான் ஜனங்களுக்கு பட்சிக்கிற அக்னியா இருக்கிற அதில் இருக்கிற மேன்மை பசங்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பட்சிக்கிற அக்னியாய் நமக்கு. ஆகவே இன்னொன்று சொன்னேன், அக்னியை பட்சிக்கிற அக்னியாய் அவர் இருந்ததுனால அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை பட்சிக்கிற அக்னி அக்னிக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறது என்று பிரசங்கித்தேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அக்னிக்குள்ளே உலாவுகிற 4வது ஒரு அக்னி பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறவர், அவர் அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறபடினாலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர்கள் அருமையான அவர்கள் வஸ்திரத்தையோ அவர்கள் முடியையோ அவருடைய சரீரத்தையோ அது பட்சிக்க முடியவில்லை. ஏனென்றால்
சொன்னா பாருங்க, பாரு கண்ணை திறந்து காமிச்சா பாருங்க, அக்னிமயமான குதிரைகள் அவனை சுற்றிலும் இருந்தது. அவர் அந்த குதிரைகள் எதை காண்பிக்கிறது என்றால், எலியாவின் தேவன் எலியாவுக்கு பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். ஒருவன் எலியாவை பட்சிக்க வேண்டும் என்றால் இந்த அக்னியை முதலாவது பட்சிக்க வேண்டும். இந்த அக்னியை பட்சிக்க முடியாது. அக்காரியத்துக்கு வருகிற அனந்த ஞானமானது சபையிலே வெளிப்படுகிற பரலோக தரிசனம் நாம் மனுஷர்கள் மிருகங்களைப் போல வாழ்ந்து, மிருகங்களைப் போல ஜீவித்து, மிருகங்களைப் போல மரிக்கலாம். நாம் அப்படி அல்ல. நாம் தரிசனம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆட்சியை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிகளை வா. இது உலகத்திலே எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். நீ ஆண்டவரை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகத்திற்கிற, உபயோகத்திற்கிற, சபையில ஒரு விசுவாசியா இருக்கிற, தேவனுக்காக ஊழியம் செய்யற, இதெல்லாம் இந்த பூமியில கிடைக்குமாயா? எங்க தாத்தாவுக்கு கிடைச்சிருந்தா எங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எங்க தாத்தாவுக்கு அப்பாவுக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு நினைக்கிறீங்க? உனக்கு கிடைச்சிருக்கியா இந்த பாக்கியம்? எங்க தாத்தாவுக்கு கிடைக்கல, எங்க அப்பாவுக்கு கிடைக்கல, எங்க அம்மாவுக்கு கிடைக்கல, என் கூட பிறந்த 6 பேருக்கு கிடைக்கல. எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கியா? அவர்கள் இருளிலே வாழ்ந்து, இருளிலே ஜீவித்து, இருளிலே மரித்தார். அவங்க நல்ல சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. எங்க அத்தை, எங்க அம்மா, அவங்கெல்லாம் நான் அடிக்கடி நினைப்பேன், அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சாப்பாடு முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போ வறுமையில தள்ளப்பட்டாங்க, வசதியா இருக்கவங்க வறுமையில தள்ளப்பட்டாங்க, சாகும் வரையில் அவங்க வாழ்க்கை. எங்க அப்பா இறந்து கிடக்கிறார், அந்த பாடியை எரிக்க காசு கிடையாது. எங்க அக்காவுக்கு வந்து செயினை கொடுத்து அடவு வச்சு அந்த பாடி வச்சாங்க. நான் சின்ன பையனா இருக்கிறேன், அது எனக்கு இன்னும் மறக்கல. தேவனுடைய எங்க சித்தி சித்தப்பா ஒருத்தர் ஐயப்பன் கோயில சுத்தி, அது பெரிய கோயில், அவங்க கட்டின கோயில், எங்க சித்தப்பாவுடைய அப்பா கட்டின கோயில். அதை சுத்தி பெருக்கி, அதை சுத்தி கோலம்லாம் போட்டு, ஏன்னா அந்த வில்பாடு அடிக்கும்போது நான் போயிருக்கேன். நான் வில்பாடு சித்தியெல்லாம் அடிப்பேன். நீங்க 3 பேர் வில்பாடு அடிக்கணும், 3 பிள்ளைங்க. கோயில அப்படியே கத்து கொடுத்தாங்க 3 ஆம்பளை. மாதவன் பிள்ளைன்னு சொன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸா வில்பாடு அடிக்கிறாங்க. இந்துக்கள் கோயில். இவரு அருமையானவர்களை சாகும்போது எப்படி செத்தாங்க தெரியுங்களா? பிச்சை எடுத்து. நான் ஒரு நாள் கண்ணிலிருந்து கண்ணீர் வயிறுலாம் கொடுத்தேன். எப்படி செஞ்சு சாப்பிடுறேன்னு கேட்டாங்க. நான் அந்த ஊர்ல இருந்து மலையில் ஏறி போனோம், ரொம்ப ஏறி கஷ்டம். ஏறி ஊர்ல இருந்து வந்துச்சாங்க, கோயில இருக்கிறாங்க. கோயிலை பார்த்தாங்க, ரொம்ப வயசா போச்சுன்னு சாப்பாடு கொடுத்துருவாங்க. மழை காத்துல சரஸ்வதியும் வரும். அவங்க சொன்னாங்க, பாதி சரஸ்வதி வருண்டா, சரஸ்வதி வராது, நீ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. இருக்க மாட்டாங்க, தெரியும், கூப்பிட்டு வந்தாலும் இருக்க மாட்டாங்க. எதுக்காய் சந்தித்து நிற்கிறோம்? ஆராதிக்கிற பெரிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, உன் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது, உன் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்குது, உனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி விடாத, இந்த கிருபையை நஷ்டப்படுத்தி விடாத, இந்த சபையை நஷ்டப்படுத்தி விடாத. ஒரு வாழ்க்கையில அருமையான எவ்வளவு எல்லாம் முக்கியமோ அந்த இடத்திலே சபையை நீ முக்கியமான ஒரு இடமாக வைத்துக்கொள். எல்லாம் பிள்ளைங்க முக்கியம், புருஷன் முக்கியம், மனைவி முக்கியம், வேலை முக்கியம். அந்த இடத்துல நீ தேவனுடைய சபையை வைத்துக் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது. இரண்டாவது, எலியா தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் போவதற்கு முன்பதாக அவன் கடந்து வந்த இடம் பெத்தேல். மூன்றாவது இடத்தை நாம் வாசிக்கலாம். இந்து எலியா அவனை நோக்கி, 2 ராஜாக்கள் 2:4 வாசிக்கலாம்.
எலிசாவே, நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை எரிகோ விட்டு போக அனுப்புகிறார். எரிகோ மற்றும் போக அனுப்புகிறார். அருமையான யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கடவன் என்று சாபம் கூறினான். எரிகோ என்றால் சுத்திகரிப்பை காட்டுகிறது. பரிசுத்தாவியானவருடைய அக்கினியாய் இருக்கிறவர், அருமையானவருடைய பாவமாய் இருக்கிற ஒரு பகுதிகளை எல்லாம், விட முடியாத பாவங்கள், விட முடியாதவர்கள் எல்லாம் இந்த பரிசுத்தாவியானவருடைய அக்கினி சபையிலே அசைவாடும் போது அவைகளை சுத்தரிக்க அவர் வல்லமை உள்ளவராய். ஒரு சுத்திகரிப்பு எப்போதும் உடைய சீக்கிரத்தில் இருந்தால் பெரிய பாவம் சேர்க்க மாட்டீங்க. ஒருத்தரை கொலை செய்யவோ அல்லது பெரிய பெரிய பாவம்லாம் சேர்க்க மாட்டீங்க. சிலரை மன்னிக்க முடியாது இருக்கும், சிலரை நேசிக்க முடியாமல் இருக்கும், சிலர் மேல் அன்பு பாராட்ட முடியாமல் இருக்கும். வேற சொல்லுது, சகோதரரை நேசிக்காதவன் கொலைவாதங்கள். சில காரியங்கள் நாம் பேச நமக்கு சரியா இருக்கும், அவங்களுக்கு சரியா இருக்கும், அவங்களுக்கு தப்பா தெரியும். அவன் தப்பா தெரிஞ்சு பேச தப்புன்னு சொன்னா என்ன மன்னிப்பு கேட்க நாம் ஆயமா இருக்கிறேன். சுத்திகரிப்பு அருமையான எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு. இந்த எரிகோவை குறித்து உங்களால் விட முடியாதுன்னா நீங்க ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த சுவாபத்துக்கு என்னை வெளியே வர முடியவில்லை, நீதான் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று கேளுங்கள். அவர் உங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். இன்றைக்கே நிறைய பேர் விடுதலையா எந்த பாவமா இருக்குங்க, எந்த காரியங்களா ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்க நீங்க அவங்க சரியில்லை, இந்த இடத்துக்கு இங்க வந்தீங்கன்னு வச்சுக்க ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்கள பாரு இவங்கள பாரு, அப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா விசாசத்துல புகுந்துட்டான என்ன பாரு, நான் சரியில்லை. இந்த இடத்துல நீங்க எப்போது நின்னீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அருமையான நோக்கி பிரயாணம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். சிலரை கர்த்தர் விடுதலையாக்க கடைசி மட்டும் போகிறார். இருதயத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடினப்படுத்திக்கிறாங்க. இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை நிரப்பிடுறாங்க. சவுலை ஆண்டவர் விடுதலையாக முடியல, ஆனா அவன் தொடர்ந்து போயிட்டே இருந்தார், தொடர்ந்து போனார். யூதாசுக்கு ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், ஒன்றும் செய்ய முடியல. அதான் ரொம்ப கஷ்டம், சிலர் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவருடைய அன்பு பாருங்களேன், அவன் ஆண்டவரே விட்டு போனா கூட ஆண்டவர் விடாம அவனை பின்தொடர்ந்தே போவார். சில சமயம் அந்த சோர்ஸ் வந்துடும், சில சமயம் அந்த சோர்ஸ் வராது, சில சமயம் வந்துடும். இஸ்ரவேலிலே ஒரு பழக்கம் இப்படி உண்டு. அந்நிய ஜனங்களாலே அவர்கள் பிடிக்கப்பட்டு அடிமைகளாய் கொண்டு போகப்படுகிற நேரம், தேசத்திலே பஞ்சம் வருகிற நேரம், தேசத்தின் ஜனங்களுக்கு கொள்ள வியாதிகள் வருகிற நேரம் என்ன செய்வார்களாம்? ராஜா சாக்கை எடுத்து உடுத்துக் கொள்வானாம், ராஜவஸ்திரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சாம்பலை விதைத்து எல்லா இடத்திலும் அங்கே படுத்து அருமையான இப்படி செபிப்பானாம், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும், எங்கள் ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இறங்கும் என்று அருமையான இரவும் பகலுமாய் அழுவானாம். அஸ்ஸிரி வார்த்தை மூலமாய் தேவனுடைய வார்த்தை ஆசாரியருக்கு வெளிப்படுத்த வரையிலும் அவன் அப்படியே படுத்து கிடப்பான். அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆதி அன்பை விட்டாய் என்று மேல் எனக்கு
ஒரு குறை உண்டு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெறுவெறுப்பாய் இருக்கிறாய் என்ற ஒரு குறை என்று உண்டு. அருமையான தெரிந்த நாடலை போல இருக்கிறாய் என்ற ஒரு குறை என்று உண்டு. நீ மங்கி மங்கி இருக்கிற திரியை போல இருக்கிறாய் என்று அருமையான எனக்கு ஒன்று உண்டு. இந்த காலங்களில உன்னோடு கூட நான் வேதனையோடு துக்கத்தோடு புறங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை வீழ்பிக்கும்படியோ என் ஊழியக்காரனை என் கரத்திலே எடுத்து உன்னோடு கூட நான் இடைவெட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ மனம் திரும்பாமல் போனால் காயுள்ளே சிக்கிக் கொள்வாய், காயுள்ளே சிக்கிக் கொள்வாய். உன்னை மீட்பது என்பது கூடாத காரியம். உன் குடும்பத்தை மீட்பது என்பது கூடாத காரியம். உன் பிள்ளைகளை மீட்பது என்பது கூடாத காரியம். உன் சபையை மீட்பது என்பது கூடாத காரியம். ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஒரு சுத்திகரிப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு ஜீவியம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவி புதிதாக்கப்படட்டும். ஒரு ஆத்மா புதிதாக்கப்படட்டும். உன் சரீரம் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்படட்டும். வாசிக்கலாம் வசனத்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு சுத்திகரிப்பு உடைய ஜீவியத்திலே உண்டாகும். ஒரு சுத்திகரிப்பு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக யார் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்னும் குறைகள் எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னும் அருமையான இருக்கிற எல்லா குறைகளுக்கும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு காட்டப்பட்டு சபையை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன், ஊழியக்காரனை அலட்சியம் பண்ணிவிட்டேன், பரிசுத்தாவியான தேவனை துக்கப்படுத்தி விட்டேன். ஆண்டவரே, சபை ஒழுங்குகளுக்கு நான் விரோதமாய் செயல்பட்டேன். என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக. சுத்திகரிப்புக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காவிட்டால் கர்த்தர் உனக்காக இருக்கிற ஆசீர்வாதத்தை நீயே தடைப்பட்டார். கர்த்தர் உனக்காக கொடுத்த ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு விலகி போகிறார். நீ சுத்திகரிக்க ஒப்புக் கொடுக்காவிட்டால் உன்னை விட்டு ரட்சிப்பு தூரமாய் போகிறது, கிருபை தூரமாய் போகிறது, அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போகிறது. நான் ஆராதனைக்கு வராததை முகங்களை பார்த்தேன். என்னால் எனக்கு மாற்றம் தான் தெரியும். இந்த முகம் அருமையான பிரசன்னத்தை இழந்து விட்டது, மகிமை இழந்து விட்டது. ஒரு பின்மாற்றமான ஜீவியத்தை சிரிக்கிறாங்க, பார்க்கிறாங்க, பேசுறாங்க. நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா ஏற்கனவே ஆள் பேக்ஸ்லைடா இருக்குது. நான் இன்னும் ஏதாவது சொன்னா இன்னும் கீழே போயிடக்கூடாது. நான் முன்னே பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, திருவிழா இருக்காது, ஆண்டவர்களை பெரிய எதிர்ப்பு சேர்க்காது, ஆண்டவர்களை கைவிடலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்களை நேசிக்கிறார்கள், எவ்வளவு செத்துட்டாங்க, எதிர்ப்பிட்டானே, பக்கத்து வீட்டுக்காரங்க எழுதிட்டானே, கொரோனா கேட்டு செத்துட்டாங்க, ஆக்சிடென்ட் செத்துட்டாங்க. என்ன எல்லாம் எல்லாரும் கொரோனால சாப்பிடுறாங்க. ஊசி போட்டு கொரோனாவை தடுக்கிற சாவு கொரோனாவை தடுக்க முடியுமா? ஒரு ஊசி புதுசா வந்துருக்கு, நீங்க சாக மாட்டீங்க. ஒரு ஊசி இருக்கிறா. நான் திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் உள்ள போக எவ்வளவு சொல்லியும் உள்ள போகலையா? என்னதான் நான் செய்யணும் சொல்லுங்க. என் வயசுன்னா அவன் வயசு, சின்ன பையனை போய் நான் பேசுவேன். என் வயசுனா அவன் வயசு என்ன? ஒரு சின்ன பையனை போய் உன் கூட கத்திருக்கிறாரா இருக்கிறாரு.
அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிறான். சோட்ல முற்றெல்லாம் போட்டுருச்சு. ஆனா என்ன பண்ற பிடிக்கணும் இல்லைன்னா நான் ஒரு அடி கழிச்சுவேன். ஏசி எப்படின்னா போனா திரும்பி வேலைக்கு இருக்கணும். இன்னும் இவன் வந்துதான் பரலோகம் நடந்தது மாதிரி நான் நினைப்பேன். இவன் வந்து சபை நடந்தான். அவன் நினைப்பேன் நான் வரமாட்டேங்கிறான். நீ வரப்பா நல்லதுயா. நான் கூலி சேர்ந்தாலும் நான் போராடிட்டு இருக்கேன். இயேசுநாதர் இவனுக்காக வந்திருக்காங்க. எவ்வளவு நல்ல நல்ல ஆண்டு இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படுறாரு. அவர் ரட்சிப்பார். அவங்க சந்திப்பார். அவங்க சந்தி வருவாங்க. தேவனை தேடி வருவாங்க. நல்ல ஆளுங்க முஸ்லிம்ஸ் வருவாங்க. நல்ல ஆளுங்க ஐயருக்கு வருவாங்க. ஐயெல்லாம் நல்ல நல்ல ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்க இயேசுநாதர் சொன்னா என் சாமியார கூட ஆகிடுவான். அப்படி அவங்க அவளை நேசிக்கிறாங்க. என் கடவுளை அவன் வருவது எப்படி தெரியுமா? சாமியார் வந்து போடுறா யார் கணக்குல நீ வரைக்கும் நம்ம கணக்குல போடுறப்பா. நிறைய வசனம் கேட்டுட்டேன். வசனம் நிறைய கேட்டுட்டா நிறைய ஆராதனை, நிறைய ஜெபம், நிறைய பிரசங்கம். இதுதான் பிரச்சனை. அதுல வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காய போட்டுக்கிறாங்க. எப்படி போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வசனத்தை எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே சுத்திகரிப்பின் ஒரு சீரியம் ஒரு வாழ்க்கையில எப்போ காணப்பட வேண்டும். இதுதான் எரிகோவின் ஆண்டவர். 4வது இடம் யோர்தான். வாசிக்கிறோம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தான் கடக்குகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். அடிக்கிறது. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இருபக்கமாய் இருந்தது. இந்த யோர்தான் இதை காட்டுகின்றால் ஜெயசீக்கியத்தை காட்டுகிறது. பூமியை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. முதலாவது இடம் அடக்கம் என்கிறது. சுகபோகமான வாழ்க்கை அடக்கம் என்கிற ஒரு கிறிஸ்தவ சீக்கியத்தை காட்டுகிறது. இரண்டாவது என்ன காட்டுகிறது? இரண்டாவது இடம் என்ன? தேவனுடைய வீட்டோடு கூட இருக்கிற fellowship ஐக்கியத்தை காட்டுகிறது. மூன்றாவது எரிகோ சுத்திகரிப்பை காட்டுகிறது. நான்காவது ஜெயம் பெற்ற சீரியத்தை காட்டுகிறது. ஒரு ஜெயமுள்ள ஒரு சீரியம். ஏன்னா இனிமேல் அவன் யோர்தானை பிரித்து வருகிறார். அவர் இவ்வளவு நாள் வாழ்ந்த அந்த உலகத்தை, அந்த உலகத்தின் ஜனங்களை எல்லாம் பிரித்து வேறு நாட்டிற்கு போக முடியாது அவர் வருகிறார். சொல்கிறானே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுகிறார்கள். இது உலக ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுகிற இடம். ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் உண்டு பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் உண்டு பண்ணின தேசத்தை சுதந்தரிக்கும்படி போகிறார்கள். தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதலே இணைப்படி போகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற மகிமையை அவர்கள் பார்க்கும்படி போகிறார்கள். ஒரு ஜெயம் பெறுகிற இடம். யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் நான் முடிக்க போறேன். 33ஆம் வசனம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடம், ஜெயம் பெறுகிற ஒரு இடம் இந்த யோர்தானை காட்டுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தோற்ற இடம் இருக்கிறது, ஜெயம் பெற்ற இடம் இருக்கிறது. ஆனால் முற்றிலும் நீ ஜெயம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற இடம்தான் யோர்தான். இரண்டாய் பிரிகிற இடம். ஜெயம் பெற்றவர்கள் தான் எல்லாவற்றையும் சோதரித்துக் கொள்வார்கள்.
நீங்க வெளிப்படுத்த புத்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆகவே இந்த 4 மேன்மையான அனுபவத்தை எலியா கடந்து போன போது என்ன நடந்தது அதை வாசிக்கலாம் வச்சார். ஆண்டவர் ஒரு அரை மணி நேரம் கூட வசனம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அக்கினியிலே ரதங்கள் நடுவில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் திருத்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு, எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு. அப்படியே நாம் சொல்லிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். சுத்திகரிப்பவர்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னிப்பா, நான் பேசுறது மன்னி ஆண்டவரே, நான் பார்த்தது மன்னி ஆண்டவரே, நான் நினைச்சது மன்னி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ஓ ஹalleluya, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ எழுப்பு சீயோனே, ஒரு வல்லமையை தரித்துக் கொள், ஒரு வல்லமையை தரித்துக் கொள். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லா ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். ஆமென். இஸ்ரவேலின் ஆண்டவரை பேச எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஏற்பட்டதான எல்லா காரியத்துக்கான எங்களை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, 3வது அலைவதற்கு சொல்கிறான். ஆண்டவரே, என்ன வந்தாலும் கர்த்தாவே, எங்களுக்கு யாருனா இருக்கிறீர், ஒற்றையா இருக்கிறீர், திருமா இருக்கிறீர், மகிமையா இருக்கிறீர். சந்ததி அப்பத்து நாமத்தில் செவிக்கிறோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்தாவியானவரின் ஐக்கியம் இந்த காலங்களை ஆராதனை ஒவ்வொருவரோடும் விசேஷமாய்